ஹாய், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி என்ன பதிவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் 108 திவ்ய தேசம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 13வது கோயிலான காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் தான் வந்திருக்கோம். வாங்க அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். வைகுண்ட பெருமாள் 108 திவ்ய தேசங்களில் பரமேஸ்வர வண்ணங்கள் சொல்லப்படக்கூடிய திவ்ய தேசம் வைகுண்ட பெருமாள். பெருமாளுங்க பல்லவ ராஜாவுக்கு காட்சி கொடுத்துருக்கார். இருந்தான் கிடந்தான் வீட்டிருந்தான் 3 கோலத்தில் பெருமாள் உள்ள வீட்டு திருக்கோலம் உட்காந்துருக்கார். மேலே விமானத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கார். அதற்கு மேலே நின்ற திருக்கோலத்தில் பரவாசு தேவன் 3 கோலத்தில் பல்லவ ராஜா காலத்தில் பரமேஸ்வரன் திவ்ய தேசம். இது கோவில் திருப்பணியாற்றிருக்கு. இப்போ ரொம்ப சம்ரக்ஷணம் ஆன பிறகு மேலே மூலஸ்தான தரிசனம். இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த கோவிலில் பரமபத வாசல் எனும் சொர்க்க வாசல் திறக்கப்படும். அங்கே பார்த்திங்கன்னா மாடியில் போயிட்டு அந்த படுத்துட்டு இருக்க பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த தரிசனம் பார்த்திங்கன்னா மாத ஏகாதசி அன்னைக்கும் காலையில் 8லேருந்து 12 வரைக்கும் இந்த தரிசனம் கிடைக்கும். காஞ்சிபுரத்தின் வைகுண்ட பெருமாள் கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் விஷ்ணு கிரகம் என அழைக்கப்படும். இந்த கோவில் பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மன் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தின் மையத்தில் விமானம் அமைந்துள்ளது. குறுகிய அகலத்தில் தூண்களை கொண்ட முகமண்டபம் உள்ளது. அதை சுற்றி வெளிப்புறமாக சுவர்களால் பிரகாரம் சூழப்பட்டுள்ளது. விமானத்தின் அடித்தள அளவில் 2 மூடிய பிரதிஷ்டன பாதங்கள் உள்ளன மற்றும் மேலே உள்ள மற்ற 2 தளங்களும் செயல்படும் நிலையில் உள்ளன. மேலும் 2ஆம் தளத்தில் உள்ள கருவறையில் 2 பிரதிஷ்டன பாதங்களும் உள்ளன. 3 கோவில்களும் விஷ்ணுவின் 3 வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. தலங்கள் மீது வழக்கமான ஹரா அமைப்பு அமைந்துள்ளது. திராவிட கட்டிடக்கலையில் கோவில் விமானத்தின் ஒவ்வொரு தளத்தின் மீதும் இந்த ஹரா அமைப்பு காணப்படும். ஹரா என்றால் சிறிய மண்டபங்கள் அல்லது சன்னதிகள் போன்ற அலங்கார அமைப்புகளால் ஆனது. இது அந்த தலத்திற்கு கூடுதல் அழகையும் ஒருவித பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். இருப்பினும் கோவிலின் மிக முக்கியமான அம்சம் உள் சுவரின் மேல் பரப்பில் 2ஆம் நந்திவர்மன் அரியணைக்கு வருவதற்கு வழிவகுத்த வரலாற்று நிகழ்வுகளின் சிற்பங்களின் சித்தரிப்பாகும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு சிறிய சதுரத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பல்லவ செப்புத்தகடு மானியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை தத்ரூபமாக பின்பற்றிய சிற்பங்கள் அமைந்துள்ளன. அரசர்கள் அரியணை ஏறியதை சித்தரிக்கும் வகையில் தமிழ் கல்வெட்டும் உள்ளது. திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோயிலாக தொழில் துறையால் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் மண்பாறையால் ஆன கோயில். தேங்க்யூ.